வணக்கம் மக்களே. இது என்னோட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஜேர்னி. ஷார்ட்டில் கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். டாக்டர்ஸ் எனக்கு 2 days சர்ஜரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே சர்ஜரி கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஹாஃப் அ டே மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் அரைச்சி கிராஃப்ட் ப்ளேஸ் பண்ணாங்க. பெயின் இருந்துச்சு. ஆனால் டாக்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணாங்க. நீங்கள் இதில் பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க. ஃப்ரண்ட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் என்னோடய ஃபோர்ஹெட் லைனை கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட்டு மெஷர் பண்ண இடத்துலேருந்தே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிகிட்டே வந்தாங்க. பெயின் இருந்துச்சு தான். ஆனால் நமக்கு அனஸ்டீஷியா கொடுத்ததுனால அவ்வளோ பெயின் இருக்குதுன்னு சொல்லலை. டோனர் ஏரியாவில் எடுத்த இடத்துல தான் பெயின் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரண்ட்டில் கிராஃப்ட் பண்ணுற இடத்துல பெயின் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் டோனரில் அதே கிராஜுவலாக பெயின் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்தே கவர் பண்ணாங்க. ஃப்ரண்ட்டில் ஃபில் பண்ணிவிட்டு சைடில் ஆரம்பித்தாங்க. சைடில் ஆரம்பிக்கும் போதும் அதே தான், நம்ம படுத்தே இருந்ததுனால அந்த பெயின் கொஞ்சம் இருந்தது. ரொம்ப பயம் இருந்துச்சு. இது எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்னு ரொம்ப பயத்தோடையே தான் இருந்தேன். ஆனால் டாக்டர்ஸ் நமக்கு என்ன ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு காம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. டாக்டரும் சரி நர்ஸும் சரி அப்பப்போ என்னை செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் ஓகேவாக இருக்கேனா இல்லையா, இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கா, இருக்கிற படுத்திருக்க பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்றதையுமே செக் பண்ணிகிட்டே தான் பண்ணாங்க. பெயின் இருந்தது தான், மைல்டாக பெயின், பயம் எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி அப்பப்போ கேப் கேட்டுக்கிட்ட ரெஸ்ட்டுக்கு எனக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க. அதோட ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. மெடிக்கேஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப அந்த டோனர் ஏரியாவில் எனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே காலையில் சர்ஜரிக்கு போகும்போதே எனக்கு ஸ்வெல்லிங் ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ரஃப்பாக ஃபர்ஸ்ட் டே பண்ண கிராஃப்ட்டு. ஃபேஸு, அந்த நெத்தி, அந்த பெல்ட் எல்லாம் இருந்ததில் டோனர் ஏரியாவில் வந்து பேட்ச் எடுத்ததுனால அங்கே ஒரு கட்டு மாதிரி போட்டு அந்த பெல்ட் போட்டிருந்தாங்க. அதுதான் அந்த பெல்ட்டு. இது செகண்ட் டே சர்ஜரி. நான் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நிறையா திக்காக வேணுன்றதுனால அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக நிறையா ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டே பண்ணதோட செகண்ட் டேவும் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த நர்வ்ஸ் எல்லாம் சென்சிட்டிவாக இருந்தது. ரொம்ப பெயின் இருந்ததுனால ஒரு மாதிரி அந்த கை வைக்கும்போதே கஷ்டமாக தான் தெரிஞ்சிச்சு. அதில் ஷேப்பே எனக்கு சரியாக தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்வெல்லிங் இருந்ததுனால நான் மெஷர் பண்ண ஷேப் இல்லாமல் வேறு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் டாக்டர்ஸ் என்னை காம் பண்ணாங்க, அது ஸ்வெல்லிங் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது, அது கொஞ்சம் இறங்கின உடனே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டேயில் எல்லாமே முடிச்சாச்சு. இருந்த கேப்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணாங்க. கிளியர் பண்ண பிறகு இப்படி தான் ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கும்போது முடிச்சுட்டு இதை நான் பார்க்கும்போது எனக்கே ஒரு பயம் இருந்தது. ஓகே பண்ணிட்டோம், ஒரு வழியாக முடிச்சிட்டோன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஆனால் அந்த இடத்துல இருந்து ஸ்வெல்லிங் இருந்தது. கொஞ்சம் வாட்டர் வர ஆரம்பிச்சிது. டாக்டர் வர சொன்னாங்க. கிராஃப்ட் டோனர் பார்ட்லேயுமே பெயின் இருந்ததுனால வர சொல்லிட்டாங்க. நாங்களும் அங்கேயும் போயிட்டோம். அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன் நான். ஏன்னா எனக்கு அது பெல்ட் இருந்ததே அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரிமூவ் பண்ண சொன்னேன். அப்பப்போ ரிமூவ் பண்ணாங்க. அந்த என்எஸ் வாட்டரும் கொடுத்தாங்க. ட்ரைன் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஒரு பிளாக்காக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருந்தாங்க, பண்ண சொன்னாங்க. மோரோவர் வீட்டுக்கு வந்த பிறகும் ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சிச்சு ரெண்டும். இது ஒரு 3rd 4th டே இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. வாஸ்லின் அப்ளை பண்ணிக்கிட்டேன் நான். ஆனால் அந்த இடத்துல கை வைக்கவே முடியல. கை வச்சாலே அவ்வளோ வலியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பெல்ட் இருந்தது, அதுலேயே அந்த ஸ்வெல்லிங் இருந்துச்சு. இந்த மேலே பிளாக் பேச்சஸ் இருக்குதுல்ல, அந்த பிளாக் பேச்சஸ் வந்து எதுவாக இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன நீடில் கொடுத்துட்டாங்க. நம்ம அப்பப்போ மேலே அதில் ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க. அவங்க கொடுத்த டேங்க்கு 1 ml அப்படி ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க. அதாவது இன்ஜெக்ட் பண்ண வேண்டாம், சும்மா 1 by 1 ட்ராப்பாக அது மேலே விட்டுட்டே வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் நான் பண்ணதில்லைனாலும் எனக்கு ரொம்ப பயமாகவும் கொஞ்சம் காமெடியாகவும் தான் இருந்துச்சு. சரின்ட்டு தைரியமாக மனசை தேத்திட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே ஆக ஆக அந்த இடம்லாம் ரொம்ப பிளாக் ஆனதுனால கிளினிக்கு வரவும் சொல்லிட்டாங்க. போன பிறகு அங்கே ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு எதுக்கும் ஒரு வாஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதே சமயம் டோனர் பார்ட்லேயும் அந்த இருந்த அந்த கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கட்டு போட வேண்டாம், ஃப்ரீயாக விட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே தான் ஸ்வெல்லிங்கே அதிகமாக ஆரம்பிச்சிது. இந்த சைடில் நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நம்ம உள்ள இன்டேக் என்ன எடுத்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக நிறைய பார்த்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, மென்டல் ஜோனியம் தான். அப்பப்போ டயர்டாகும், கொஞ்சம் எமோஷ்னல் ஆவேன். இது எல்லாமே ஹீலிங்கோட ஒரு பார்ட்டு தான். என்ன நான் சமாதானப்படுத்திப்பேன். என்னோட இந்த ஜேர்னி யாரும் பார்த்து எதுவுமே டிசைட் பண்ணிடாதீங்க. எவ்ரி பாடி இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி ஹீலிங் இஸ் டிஃப்ரெண்ட். என்னோட ஜேர்னியை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.